ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 நாளாகமம் 22 அதிகாரம் 18 19 வசனங்கள். 1 Chronicles chapter 22 verses 18 and 19. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்ப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் தாவீதினுடைய வார்த்தைகள். தாவீது என்ன சொல்லுகிறார்? யாரிடத்தில் இதை சொல்லுகிறார் என்றால் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்ய தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்து சொன்னது என்று நாம் பார்க்கிறோம். அதாவது குமாரனாகிய சாலமோன் இளைஞனாய் இருப்பதினால் தாவீது அவனுக்காக தேவாலயம் கட்டுவதற்கு வேண்டிய சகல வஸ்துக்களையும் சவதரித்து வைத்தது மாத்திரமல்லாமல் அன்றைக்கு இருந்ததான இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவரையும் அழைப்பித்து அவர்களுக்கு சில காரியங்களை கற்பித்து கொடுக்கிறான். எதற்கு கற்பித்து கொடுக்கிறான் என்றால் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக. அதற்கு அவர் சொன்ன முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இங்கே எந்த சூழ்நிலையிலே தாவீது தேவாலயத்தை கட்டச் சொல்லுகிறார் என்று சொன்னால், 4 திசைகளிலும் இளைப்பாறுதல். 4 திசைகளிலும் இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டிருந்தார். அவங்களுக்கு யுத்தமே இல்லை, சமாதானமான ஒரு சூழல் அவர்களுக்கு நிலவி இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தாவீது என்ன சொல்கிறாரு, நீங்கள் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் 19ஆம் வசனம் சொல்லும் போது சொல்கிறார், இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுவதற்கு என்ன தேவைன்னு பார்க்கும்போது ஒரு இளைப்பாறுதல் தேவை. அந்த இளைப்பாறுகிற காலம் நமக்கு இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கான காரியங்களை செய்யணும். சில நேரங்களில் இளைப்பாறுகிற நாட்களே வராது. பலவிதமான யுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், வியாகுலங்கள், மனமடிவுகள் இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது நம்மளால் விடுதலையாக சில காரியங்களை நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் இளைப்பாறுகிற ஒரு காலம், ஒரு இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டிருக்கும் பொழுது நாம் அந்த நாட்களில் அந்த இளைப்பாறுதலை வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. எந்த காரியத்துக்கு பயன்படுத்தணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு. இங்கே எப்படி இஸ்ரவேலின் பிரபுக்களை பார்த்து தாவீது சொன்னாரோ, நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்று சொன்னாரோ, அதுபோல 4 திசையிலும், ஒரு திசையில் மாத்திரம் இல்லை, 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இளைப்பாறுதலை கொடுக்கும் பொழுது அந்த இளைப்பாறுதலிலே நாம் வேற காரியங்களை யோசித்து சிந்தித்து பல காரியங்களிலே அந்த இளைப்பாறும் காலங்களை செலவழிக்காமல் அந்த நாட்களிலே கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனங்கள் நமக்கு காண்பிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், 2 Samuel chapter 7 verses 1 and 2. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது, பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் ராஜாவுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். யாருக்கு? தாவீதுக்கு. இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்போது இங்கே ராஜாவுக்கு அந்த இளைப்பாறும் நாட்களில் வேற சிந்தை வரல. எங்கேயாச்சும் ஜாலியாக டூர் போகலாமா, என்ஜாய் பண்ணலாமா, நமக்கு ஒரு இளைப்பாறும் காலத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நல்லா இருக்கிறோம், இந்த சூழ்நிலையில் நம்ம வேறு எதாகிலும் செய்யலாமான்னு தாவீது யோசிக்காமல், தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவில் இருக்கிறதே, நான் கேதுரு மர வீட்டிலே நான் தங்கியிருக்கிறேனே, கர்த்தருடைய பெட்டி அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் தாவீதுக்கு வந்துச்சு. அந்த எண்ணத்தை தான் தாவீது தனக்கு கீழே இருக்கிற பிரபுக்களுக்கு சொல்கிறார். சாலமோனுக்கும் அவன் கீழே இருக்கிற பிரபுக்களுக்கும் சொல்லி, நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும். ஏன்னா இது என்ன காலம்னா, சத்துருக்களெல்லாம் ஆண்டவர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நமக்கு தேசத்தை அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்பட்டு இருக்கிறது, எல்லா சத்துருக்களையும் தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று தாவீது சொல்கிறார். அப்போ எல்லா சத்துருக்களிடத்திலையும் ஒரு பெரிய அமைதல் உண்டாயிற்று. எல்லாவற்றின் மேலும் தேவன் ராஜாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஆதலால் அங்கே யுத்தம் இல்லாத ஒரு காலம், ஒரு இளைப்பாறுகிற காலம். அந்த நாட்களில் தான் தாவீது தேவாலயம் கட்ட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறது மாத்திரமல்ல, தன்னுடைய மகனுக்கும் இஸ்ரவேலின் பிரபுக்களுக்கும் அதை நினைப்பூட்டி, ஒரு திசையில் மாத்திரம் இளைப்பாறுதல் இல்லை, 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா. ஆண்டவர் இப்படி கொடுத்திருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டாமல் இருப்பது என்ன? நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலை தேவன் தந்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கும் பொழுது, உங்களுக்கு எல்லா சௌகரியங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கும் போது, நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு வாழாமல் நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்யலாம், கர்த்தருடைய ராஜ்யத்தை எப்படி கட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் தாவீது ராஜாவுக்கு வந்தது போல உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாக வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இளைப்பாறுகிற இந்த காலத்தில் ஆண்டவருக்காக நம்ம எதையாகிலும் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராகும். இந்த வார்த்தையில் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட அனுபவத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. God bless you all. Amen. Amen. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரை 4 திசையிலும் இளைப்பாறுதலை கர்த்தர் உம்முடைய ஜனத்திற்கு தந்தீர். ஆதலால் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது அங்கே சொன்ன காரியத்தை நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். தாவீதும் தனக்கு இளைப்பாறுதல் உண்டான பொழுது தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவர் நினைத்தார். ஆண்டவரே, இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம், எங்களுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் உண்டாகும் பொழுதெல்லாம் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்யலாம் என்கிறதை நாங்கள் யோசித்து பார்க்க, நினைத்து பார்க்க, செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆசீர்வதித்து வழிநடத்தி காரும் நீ நாமத்தை மேம்படுத்தும். கிருபையின் கரத்திலே தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.